3 நாளா வந்து இந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் நிமிர முடியாது, ரொம்ப கொஞ்சம் அவஸ்தைப்பட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தா ஒரு 3 நாள் வந்து பெட் விட்டு ஏற்றுக்கல, ரொம்ப வலி, உயிர் போகிற மாதிரி இருந்தது வந்து. உங்களுக்கு L4 L5 இல்லை L5 S1 டிஸ்கில் இருக்கிற ஜவ்வு விலகி வந்திருக்கு. ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கு. இதனால வந்து வலி வந்து இடுப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவலாக இருக்கு. கால் பாதம் வந்து மத்து போன மாதிரி இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்க. நிறையா மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கேட்கவே இல்லை. மருந்து மாத்திரையில் உங்களுக்கு வந்து பயன் கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா எங்களோட சென்டருக்கு வாங்க. நாங்கள் முழுக்க மருந்து மாத்திரை இல்லாமல் பிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அது மூலயமா வந்து உங்களுக்கு இதுலேருந்து நல்லா ரெக்கவரி கொடுத்துருவோம். நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவர் பார்த்தீங்கன்னா எல்லப்பர், சென்னையிலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு வந்து L4 L5 லெவலில் வந்து டிஸ்க்கு விலகி பாதிப்பு அதிகமானதுனால அவருக்கு இடுப்பில் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது. கடந்த 1 வருஷமாவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்போ சில நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக வந்து அவருக்கு சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. எந்திரிக்க மட்டும் முடியாமல் இல்லை, அவரால் சாப்பாடு கூட சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வழியில தான் வந்தார். அவருக்கு வந்து நாங்கள் வந்து மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்கல. ஏன்னா அவர் எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி நிறைய மெடிசின்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்களும் வந்து மருந்து மாத்திரை இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பண்ணுவோம். பிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலயமா அவருக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிசியோதெரப்பியில் பயிற்சிகள் இல்லாமல் முதல்ல வந்து அந்த வலியை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணோம். கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு 4வது நாள்ல இருந்தே வந்து ஓரளவு வலி குறைய ஆரம்பிச்சது. ஒரு 10 நாள்ல இருந்து 11 நாளுக்குள்ள வந்து முழுக்க நல்லாவே வலி குறைஞ்சிருச்சு. இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். வலி நல்லா குறைஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சில எக்ஸசைஸ் மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இதனால இவர் வந்து முழுமையாக வந்து பயன் அடைஞ்சிருக்காரு. வலி நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ எல்லா வலியும் வந்து தாராளமாக செய்கிறாரு. வணக்கம், என் பேர் வந்து எல்லப்பன். நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வருஷமா எனக்கு அந்த வலி இருந்தது. அது எங்கே போகிறது, எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. வலி வந்து பயங்கரமாக இருந்தது. வலி வந்து உயிர் போய் வர மாதிரி, மறுபெரிய வந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து. அதாவது 3 நாளாக பெட்டிலிருந்து பட்டப்படியாக ஆகிட்டேன். அது மாதிரி இருந்தது. ரொம்ப நரக வேதனையாக இருந்தது எனக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க சாப்பிட்னா சொன்னால் அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கண்டினியூவாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. இப்போ நார்மலாகவும் வலி எங்கே அதிகமாக இருந்தது உங்களுக்கு? இடுப்புல தான் பயங்கர. கால் மட்டும் இல்லை, இடுப்பு மட்டும் இருந்தது. அதாவது குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒரு சைடாக படுக்கவும் முடியாது. இப்படி ஒரு பக்கம் ஒரு பேர் நல்லா பத்தபடியாக இருக்குமா. தூங்கும் போதெல்லாம் எப்படி இருந்தது? தூக்கமே கிடையாது. 3 நாளாக சாப்பாடு கிடையாது, தூக்கம் இல்லை. பெட்டிலேருந்து பெட்டிலேருந்து யூரினே வந்து போக முடியாது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ நம்ம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிச்சது? ஒரு 11 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா வலி கிடையாது. கொஞ்சமா நாளாகி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 10-11 நாள்ல வலி கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு. இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு மருந்து மாத்திரை எதுவும் எடுத்துட்டு இருந்தீங்களா? மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட்டீங்களா? மாத்திரை மெடிக்கல் வாங்கி சாப்பிட்டேன் அந்த வலிக்காக. அது வந்து யூஸ் இல்லை எனக்கு. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுக்கல. நீங்க ட்ரீட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த இது கிடையாது. இப்போ நார்மலா இருக்கு. இப்போ வலி இல்லாம இருக்கீங்களா? இப்போ வலி கிடையாது. இப்போ வேலை செய்ய முடியுதா? பயப்படியா நல்லா வேலை செய்ய முடியும். சரி. இப்போ நீங்க நாங்க சொல்ற எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்றீங்களா? பண்ணிட்டு சார். சரி. இப்போ வலி வந்து வேலை செய்யும்போது, நடக்கும்போது இல்லை, எந்த பெயினும் இல்லை. இப்போ நார்மலா இப்போ பயப்படியே போறோம் வரோம். நார்மலா கொஞ்சம் வேலை செய்யறோம். ஒர்க்லாம் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். சரி. இப்போ இடுப்புல என்ன ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சொன்னாங்க? ப்ராப்ளம் வந்து இந்த ஜவ்வு வந்து விலகிருக்குன்னு சொன்னாங்க. சரி. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தது ஜவ்வு வந்து 4 L4 L5 சொல்றாங்க. அது ஜவ்வு வந்து விலகி இருக்குது. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு பெயின் அதிகமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 10 நாள்லயே நல்ல ரிலீஃப் கிடைச்சது. வலி நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா வலி ஃபுல்லா கம்ப்ளீட்டா குறைஞ்சு இப்போ நார்மலா ஆயிட்டு. சரி. இப்போ இந்த எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா செய்துட்டே வாங்க. திரும்ப வலி வராத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதை வந்து கொஞ்ச நாளைக்கு செய்யாம இருங்க. மெயின்டைன் ஆயிடும். சரிங்களா? வலியெல்லாம் எதுவும் இல்லை சார். சரி, தேங்க்யூ சார். டிஸ்க் லெவலில் L4 L5 L5 S1 லெவலில் வந்து டிஸ்க் விலகி நரம்பு அழுத்தி இருக்கு. சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப நாளா வலி இருக்கு. வலி குறையவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் குறையல. நிறைய பலதரப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு வலியே குறையல. இதனால நிறைய செலவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தீங்கன்னா எங்களோட சென்டருக்கு வாங்க. நாங்கள் உங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் முழுக்க முதல்ல பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாக வலியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வலி வராத அளவுக்கு
நாங்கள் சில பயிற்சிகள்லாம் சொல்லி தருவோம். இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து வலியும் உங்களுக்கு திரும்ப வராது. வலியும் நாங்கள் வந்து முழுமையாக குறைச்சி அனுப்புகிறோம். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எது இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், இதுக்கு அனுப்புங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நாள்பட்ட வலி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. முழுக்க முழுக்க ஃபிசியோதெரப்பியில் மட்டுமே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து இதுலேருந்து நல்ல நிவாரணம் அளிக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.